சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். என்ன தம்பி, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். நான் மத்த ஹவுஸ் ஓனர் மாதிரி கிடையாது. பார்த்தாலே தெரியுது சார். என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல சார். வேற எப்படி சொன்ன? நீங்க மத்த ஹவுஸ் ஓனர் மாதிரி இல்லைன்னு சொன்னேன். கரெக்டா புரிஞ்சிருக்க. மத்த ஹவுஸ் ஓனர்னா என்ன சொல்லுவாங்க? ஹவுஸ் ஓனர்னு சொல்லுவாங்க. அதே சொல்லலப்பா. ஹவுஸ் ஓனர்னா வீட்டுக்கு குடி வர்றவங்கள்ட்ட சில சட்டத்திட்டங்கள்லாம் போடுவாங்கல்ல, அதை சொன்னேன். அததான் நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே சார். இதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன்னு சொன்னேன்ப்பா. மத்த ஹவுஸ் ஓனர் எல்லாம் போடுற கண்டிஷனை பார்த்து ஏன்டா இந்த வீட்டுக்கு போய் குடி வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு சட்டம் போடுவாங்க. ஆமா சார். நான் அப்படி கிடையாது. அதனாலதான் சார் நீங்க ஹவுஸ் ஓனர் மாதிரியே இல்லைன்னு நீ சொல்லல, நான் சொன்னேன். ஆமா சார். ஆமா சார், நீங்க வித்தியாசமான ஹவுஸ் ஓனர் சார். இப்போதான் நீ கரெக்டா நம்ம லைனுக்கு வர. ரைட் சார். இப்போ ஒவ்வொரு கண்டிஷனா சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லுங்க சார். பொதுவா வீட்டுல சுவத்துல ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி 7 வீட்டுல குடியிருந்தேன் சார். எந்த வீட்லயும் ஆணி அடிக்கவே உள்ள சார். ஆனா நான் அப்படி கிடையாது. வீட்டுல எத்தனை ஆணி வேணா அடிங்க, சோறு பூரா ஆணியே அடிங்க, நான் கேட்பேன். கேட்கவே மாட்டேன் சார். உண்மையிலே நீங்க வித்தியாசமான ஹவுஸ் ஓனர் சார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்க சார். ஆணிய சுத்தி வச்சு அடிக்க கூடாது. சுத்தி வச்சு அடிக்க கூடாதுன்னா அப்ப கல்லு வச்சு அடிக்கலாமா சார்? கல்லால அடிக்க கூடாது. வேற எப்படி சார் அடிக்கிறது? கையால தான் அடிக்கணும். ஓ, அப்ப ட்ரில்லிங் மிஷின் வச்சு அடிக்கணுமா? எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் ஆணியை இப்படி புடிச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சு நங்கு 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 நங்குன்னு அடிச்சு சோத்துல இறக்கணும். ஏன் சார், ஆணியை செவுத்துல வச்சு கையை வச்சு இப்படி இப்படின்னா கையை போயிருமே சார்? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா சுவத்துல ஆணி அடிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானு ஆணியை அடிக்கல விடுங்க சார். அது ஓ விருப்பம். ஆனா இப்படி பண்ணலாம் சார். இப்போ ஸ்டிக்கர் நிறைய வந்திருக்கு. ஆணி அடிக்கணும் அப்படியே ஒட்டிட்டுனா அதிலே மாட்டிக்கிறான் சார். தாராளமா செய். நான் ஆணி அடிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீ அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுனா ஒட்டிக்கோ. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அது எத்தனை நாள் ஒட்டிக்கலாம்ல? ஆனா பெயிண்ட் இல்லாத இடமா பார்த்து ஒட்டிக்கணும். பெயிண்ட் இல்லாத இடம் சார். இது புது வீடு, வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பீங்களா? ஆமா, அதனாலதான் சொல்றேன் பெயிண்ட் இல்லாத இடமா பார்த்து ஒட்டிக்கணும். எங்க சார் பெயிண்ட் இல்லாத இடம்? எந்த இடம் சார் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லல, நீ தான் இதை ஒட்டுவேன்னு சொல்ற. தாராளமா ஒட்டிக்க. ஏன் அதை சொல்றேன்னா, நீ இதை பிக்கும் போது அந்த பெயிண்ட் பிச்சுட்டு வந்துடும். அதனாலதான் பெயிண்ட் இல்லாத இடமா பார்த்து ஒட்டிக்கன்னு சொல்றேன். எப்படி? நானு ஸ்டிக்கர் கூட ஒட்டல சார். அது ஓவர். வேற என்ன ரூல்ஸ் இருக்கு? ஒரு சில ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராத்திரி 10 மணிக்கு மேல லைட் எரிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். விடிய விடிய எரிக்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் சார், நைட்டு ஃபுல்லா விடிய விடிய லைட் எரிய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறேன், அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன் சார். அதுவும் இல்லாம கரண்டே நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் சார். அது ஓ விருப்பம், ஏன் விருப்பம் இல்லை. ஆனா மினிமம் மாசத்துக்கு 300 யூனிட்டாவது கரண்ட் ஓடணும். அப்படி ஓடலைன்னா வாடகையில 1500 ரூபாய் கூட்டிடுவேன். 1500 ரூபாய் கூட்டிடுவீங்களா? ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, கரண்ட் பில்லுக்கு யூனிட்டுக்கு 15 ரூபா வாங்குறேன். இப்ப நீ கரண்ட கம்மியா செலவு பண்ணேன்னா எனக்கு வர்ற வருமானம் குறைஞ்சிரும். அதனால அந்த மாசத்துக்கு மட்டும் வாடகையில 1500 ரூபாய் ஏத்திடுவேன். நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். ஏன் சார், அந்த மாசம் ஒரு 500 யூனிட் மேல ஓடிச்சுன்னா மாச வாடகையில ஒரு 5000 ரூபாய் குறைப்பீங்களா? அதுக்கு பிஸ்கு உன் சௌரியத்துக்கு நீ எரிச்சுக்கிட்டேன்னா அதுக்காக நான் வாடகை குறைக்க முடியுமா? சரி சார், இது என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கூப்ப இருப்பா. என்ன பாதி கண்டிஷனை கேட்டு போனா எப்படி? முழு கண்டிஷனையும் கேளு. இன்னும் இருக்கா? சொல்லுங்க என்ன. இப்போ நீ புதுசா கல்யாணம் ஆகி வந்தவ. ஆமா. இந்த ஏரியால நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால நீ எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பாத்திரக்கூடாது. ஏன் சார், என்ன சார் பாக்கிறதுனால என்ன சார் வரும்போது? அது இப்படி போகும்போது கண்ணில் பட்டா என்ன பண்ண முடியும்? அதான் பார்க்க கூடாது. ஏன்னா ஒருவேளை நீ அதை லவ் பண்ணிட்டாலோ இது அதுக உன்னை லவ் பண்ணிட்டாலும் சிக்கலாயிரும். என்ன சிக்கல் வரப்போகுது? நான் தான் கல்யாணம் ஆனவன் சார். நீ கல்யாணம் ஆனவன் தான்ப்பா. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, லவ் பண்ணி வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஏன் அடிச்சு ஊரை விட்டு திட்டிடுவாங்களா? சொந்த வீட்டுக்கு போயிடறானுங்க தம்பி. என்ன சார் நீங்க லவ் பண்ணா எப்படி சொந்த வீட்டுக்கு போக முடியும்? தம்பி, இங்க இருக்கிறவங்க எல்லாமே சொந்த வீட்டுக்காரனுங்க தான். ஓ, அதனால லவ் பண்ணி வீட்டோட செட்டில் ஆயிடுறானுங்க. போங்க சார், லவ் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? தம்பி நடக்காமலா சொல்றேன். நீ பார்க்க கூடாதுன்னா எந்த பொண்ணுலையும் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். நடக்காமனா நீ ஏன் சொல்றன்னா, அப்படி நடந்துதானே நானே சொந்த வீட்டுல இருக்கேன்.
ஏன் சார் இந்த கை குழந்தைகளா இருக்க பெண் குழந்தை அவங்கள கூட பார்த்து பேசக்கூடாதா? எந்த குழந்தையும் பார்த்து பேசக்கூடாது. உன் பொண்டாட்டியில மட்டும் பேசு, புரியுதா? சரி விடுங்க சார். வேற என்ன? வேற அடுத்தது சொல்லணும்னா, இப்ப வீட்டுல வந்து சொந்தக்காரங்கலாம் நிறைய பேர் வருவாங்க. ஆமா சார், நிறைய பேர் வேணாம் வேணாம் சார், வர வேணாம் சார். நீங்க எப்படி? நான் வந்து அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். கை கொடுங்க சார். ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்கேன். சொந்தக்காரங்க வரதுல யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஓ, நீங்களே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறீங்களா? என்ன யார் வரலாம்ன்றீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மா வரலாம், வரக்கூடாது. ஏன் சார்? ஏன் வரக்கூடாதுன்னா, உங்க அப்பா அம்மா வந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா உன் வீட்டம்மாவுக்கு சந்தோஷமா இருக்காது. ஆமா, அவங்க அப்பா அம்மா வரலாமா? வரக்கூடாது. அது ஏன்? ஏன்னா அவங்க வந்தா உன் வீட்டம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்காது. எந்த சொந்தக்காரர் தான் நம்ம வீட்டுக்கு வர்றது? சொல்றேன். முக்கியமா வந்து உன் பொண்டாட்டியோட தங்கச்சி மச்சினிச்சி வரலாம். ஆமாப்பா. மச்சின்சி வந்தா இதுக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்க அதோட அப்படி சொல்லல. இப்ப என்னன்னா, நீ சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு மாசம் மாசம் வாடகை, கரண்ட் பில் எல்லாம் கரெக்டா வரும். அப்படி வரீங்க. அதனால உன் மச்சின்சி வந்து எத்தனை நாள் இருந்தாலும் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஓ, அப்ப ஒரே அல்ல அவங்க அந்த மச்சின்சி மட்டும் தான் அளவு. எனக்கு ஒரு ஜோலியமா இருக்கும்ல. இல்லப்பா, நீ தப்பாலாம் எடுத்துக்காத. இப்ப நீ ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போற, ஒரு இடத்துல 2 நாள் தங்க வேண்டியது ஆகி போச்சு. அப்போ உன் மச்சின்சி மட்டும் தனியா இருக்குன்னு வச்சுக்க. என் ஒய்ஃபு தான் கூட இருக்காங்க. அவங்களும் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க. அப்போ உன் மச்சின்சி மட்டும் தைரியமா இருக்கு. என்ன சார், என்னென்னமோ அங்கங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் சார். தம்பி அவசரப்படாதப்பா. அவன் ஒரு வயசு பொண்ணு, எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கலாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன்ப்பா. நீயே தப்பா நினைக்கிற? அப்படி சொல்ல வந்தீங்களா சார்? ஆனா ஒண்ணு சார், என் மச்சின்சி வர்றது என் ஒய்ஃபுக்கே பிடிக்காது. ஆனா ஹவுஸ் ஓனர் சொன்னாரு இருந்தாலும் வேற வழி இல்லாம ஹவுஸ் ஓனர் சொன்னாரு, அதாவது மச்சினிச்சி மாசத்துல ஒரு 5 நாளாவது இங்க இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காருன்னு சொல்லு. சூப்பர் சார். இந்த ஒரு கண்டிஷனுக்காக கண்டிப்பா என் பொண்டாட்டியோட சண்டை போட்டாலும் இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் சார். அடுத்து இந்த கண்டிஷனை கேளு. உங்க சொந்தக்காரங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உனக்கு இன்விடேஷன் வைக்க இங்க வரும்போது வருவாங்க. உனக்கு மட்டும் இன்விடேஷன் வச்சா பத்தாது. என்ன எனக்கு மட்டும் ஊர் ஃபுல்லா வைக்க சொல்லணும்? ஹவுஸ் ஓனர் இருக்கிற முறையில எனக்கும் இன்விடேஷன் வைக்கணும். அப்படியா? அதுவும் வெறுமனே சும்மா வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போக கூடாது. நல்ல வெள்ளி தட்டுல. வெள்ளி தட்டா? வெள்ளி வைக்கிற வரைக்கும் வெள்ளி தட்டா? பாரு, உனக்கு வெள்ளி தட்டுல வைக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு இன்விடேஷன் வைக்க வரும்போது வெள்ளி தட்டுல வெத்தலை பாக்கு, பழம், பூ இதெல்லாம் வச்சு மரியாதையா இன்விடேஷன் எனக்கு கொடுத்தா அவளை ஸ்வீட்டு அதுவும் இருக்கும். ஒருவேளை அப்படி இன்விடேஷன் எல்லாம் கொடுத்தா நீங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து மொய் வைப்பீங்களா? மொய் வைக்கிறது நான் என்ன உங்களுக்கு சொந்தமா? என்ன எதுக்கு தட்டு ஸ்வீட் எல்லாம் கேட்டீங்க? ஹவுஸ் ஓனர்ல ஒரு மரியாதை இருக்குல்ல எனக்கு. இந்த மானங்கட்ட மரியாதைக்கு நாண்டுகிட்டு போலாம். எது? ஒன்றும் இல்லை சார். எனக்கு பயந்துகிட்டு அவங்கள வீட்டுக்கு வர வைக்காம தெருமுனையிலேயே நிறுத்தி பத்திரிக்கையை வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போறது எனக்கு தெரிஞ்சால் அந்த மாசம் வாடகையில 5000 கூட்டிடுவேன். ஓகேதான், நான் சொல்றேன் வைப்பட்ட. சரி, இந்த வாடகை அட்வான்ஸ் அதை சொல்றீங்களா? எதையோ சொல்றீங்க, அதை சொல்ல மாட்டேன். அது சொல்றேன்ப்பா 5000 ரூபாய் அட்வான்ஸ். 5000 ரூபாய் அட்வான்ஸா? 10 மாசம் அட்வான்ஸ் வாடகை. சார், வயசானவன்றதை ப்ரூவ் பண்றீங்க சார். மாத்தி சொல்றீங்க சார். 10 மாச வாடகை தான் அட்வான்ஸா வாங்குவாங்க. நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க போல இருக்கு. மாத்தி எல்லாம் சொல்லப்பா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நான் வந்து ஒரு வித்தியாசமான ஹவுஸ் ஓனர்ன்னு. ஆமா, மத்த ஹவுஸ் ஓனர் மாதிரி நீங்க இல்ல. நீங்க அதேதான். என்னன்னா அட்வான்ஸ் பணம்ங்கிறது திருப்பி கொடுக்க வேண்டியது. ஆமா, அதுதான் அட்வான்ஸ். வீட்டை காலி பண்ணும்போது திருப்பி கொடுக்கணும். ஆனா வாடகைங்கிறது எனக்கு வர வேண்டியது. அதனாலதான் அட்வான்ஸ் வெறும் 5000, வாடகை 10 மடங்கு அட்வான்ஸ், அதாவது 50000 வாடகை. சார், நீங்க விவரமான ஆள் தான். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் என் ஓய்வு கிட்ட சொல்றேன். ஓகே, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். பட்டமா தம்பி, இதையும் கேட்டு போயிருங்க. அதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்களே சார். நீங்க வந்து பிரியப்பட்டீங்கன்னா மட்டும் நம்ம வீட்டுக்கு கொடுத்துட வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இந்த ஏரியால தான் உங்களுக்கு ஆபீஸ் இருக்குன்னு தான் இந்த ஏரியால வீடு பார்த்து வந்திருக்கிறீங்க. பக்கத்தாப்புல தான் சார். அதனால இந்த ஏரியால நீங்க நம்ம வீட்டுக்கு தான் குடித்தன வரணும். அதான் சார், பிடிச்சா வந்துடுவேன் சார். ஆனா என்ன மீறி இந்த ஏரியால நீங்க எந்த வீட்டுக்கும் குடித்தன வர முடியாது. ஞாபகத்துல வச்சுட்டு போங்க சார். என்னங்க கொஞ்ச நேரத்துல வில்லனா மாறிட்டாரு?